Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வெறுமையாய் திரும்புவதில்லை. உங்கள் உள்ளத்தை அறிந்தவர், உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறவர், உங்களுடைய எல்லைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவர், உங்களை விடுவிக்கிறவர். ஒவ்வொரு நாளும் உங்களை தேவன் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாய் அவர் ஏற்ற நேரத்தில் செய்து ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். 105 சங்கீதம் 43 வசனத்தை வாசித்து பாருங்கள். தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனை நாம் இன்றைக்கு எல்லா விதத்திலும் அறிந்திருக்க வேண்டும். 430 வருஷத்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். பார்வோனிடத்திலே அந்த முழு கட்டுப்பாடும், அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேவ ஜனங்களை ஒடுக்குகிற ஒரு கூட்டம், நெருக்குகிற கூட்டம், வளர விடாமல் முன்னேற விடாத ஒரு கூட்டம், அவர்களை எல்லா விதத்திலும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு கூட்டத்திலே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் கூட ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஒடுக்குதல், நெருக்குதல், அடிமைத்தனம், ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி, உங்களுடைய கணவனை மனைவியை அடிமைப்படுத்தி, ஏதோ ஒரு கடன் பிரச்சனை நெருக்கம், ஒரு வேதனை நெருக்கம், பல ஆண்டுகளாக அநேக சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக முடியாத ஒரு கட்டுப்பாடோடு, ஒரு கட்டுகளோடு கூட இருக்கலாம். எங்கே திரும்பினாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். மனம் கலங்காதிருங்கள். ஆண்டவர் மனம் இறங்கினார். தமது ஜனத்தின் கூப்பிடுதலை கேட்கவே கேட்டு, அவர்களுடைய கண்ணீரை பார்க்கவே பார்த்து, அவர்கள் விடும் பெருமூச்சை கேட்டு நான் இறங்கினேன் என்று சொல்லி கர்த்தர் மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். இந்த நெருக்கத்தின் மத்தியில், இந்த போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் விடுகிற கண்ணீர் பெருமூச்சு, நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதல் ஒன்றையும் தேவன் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து புறப்பட பண்ணுவார். உங்களுடைய சூழ்நிலையை எவ்வளவு போராட்டமாக இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை புறப்பட பண்ணுவார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை அந்த நாள் வந்தது, அந்த நேரம் வந்தது. ஒரே இரவிலே களிப்போடும் கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினாராம். புலம்பலோடு அழுகையோடு இருந்த ஜனங்கள், துக்கத்தோடு கண்ணீரோடு இருந்த ஜனங்கள், இனி ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான் என்று சொல்லி முடிவோடு இருந்த ஜனங்கள், இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் துக்கம், புலம்பல், கண்ணீர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வருகிறது. அவ்வளவுதான், இனி எதுவுமே மாறாது, எதையுமே மாற்ற முடியாது என்றெல்லாம் உங்களுக்கு ஒரு எண்ணம், முடிவு வந்திருக்கும். அதிலிருந்து உங்களை புறப்பட பண்ணுவார். துக்கத்திலிருந்து புறப்பட பண்ணுவார். பலவீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து புறப்பட பண்ணுவார். உங்களுடைய சோர்விலிருந்து புறப்பட பண்ணுவார். உங்களுடைய ஒன்று செய்ய முடியாது இருக்கிற நிலைமையிலிருந்து புறப்பட பண்ணுவார். காரணம், புறப்பட பண்ணுகிறவர் கர்த்தர். பலத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் களிப்போடும் துதி ஆராதனையோடும் கர்த்தர் உங்களை புறப்பட பண்ண போகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், கடன் பிரச்சனையோடு இருக்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை புறப்பட பண்ணுவார். காரணம், கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களை எல்லா சூழ்நிலையும் விடுவிக்க போகிறார். கவலைப்படாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் கர்த்தரை நம்பியிருங்கள், கர்த்தரை சார்ந்திருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நாள் வருகிறது, நேரம் வருகிறது, சூழ்நிலை மாறப்போகிறது. நீங்கள் புறப்படுவீர்கள். கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கு ஆண்டவராய் இயேசு சீசர்களை புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், நல்ல ஜெபிக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து கர்த்தருக்காக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவை, புறப்பட பண்ணுகிற தேவனாய் வெளிப்பட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனுடைய பிடியிலிருந்து விடுவித்து கம்பீரத்தோடும்
களிப்புள்ள ஆண்டவரே சத்தத்தோடும் ஆண்டவரை புறப்பட பண்ணினவரே ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் காணப்படுகிற அத்தனை சூழலிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இவருடைய வேலை ஸ்தலங்கள், இவருடைய குடும்ப சூழ்நிலைகள், இவருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா பிள்ளைகள் வாழ்க்கை ஒவ்வொன்றிலிருந்து காணப்படுகிற பிசாசுடைய திட்டங்கள், போராட்டங்களில் கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், வியாதி படுக்கையிலிருந்து விடுதலையாக்கி புறப்பட பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே வல்லமை இறங்குவதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு புறப்பட பண்ணும். உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு புறப்பட பண்ணும். உம்முடைய சாட்சிக்காக புறப்பட பண்ணும். உம்முடைய மேன்மைக்காக, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக புறப்பட பண்ணும். இனி பலவீனங்கள், துக்கங்கள், பாடுகள், எந்த விதமான ஆண்டவரே எல்லா அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் பரிபூர்ணமாய் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாளிலிருந்தே கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலும் அமர்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிசாசுடைய எந்த அடிமைத்தனங்களும் வீட்டுக்குள், குடும்பத்துக்குள், பிள்ளைகளுக்குள் வராதபடி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உங்களை புறப்பட பண்ணுவார். களி கூறுங்கள்.